வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஜூன் மாதத்திற்கான மாத பலன்கள். இந்த ஜூன் மாதம் நம் இந்திய தேசத்தை பொறுத்தவரையில் மிக மிக முக்கியமான ஒரு மாதம். ஏன்னா இந்தியாவின் தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நிறைஞ்ச ஒரு மாதமாக இருக்குது. நான் சொல்கிறது அஸ்ட்ராலஜிக்கலாக இல்லை, ஆனால் ஒரு புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிற ஒரு காலம். அதனால் இது முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத தொடக்கத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், குரு 3 சுபர்கள் உங்கள் ராசியில் இருக்காங்க. பலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு ராயல் வெல்கம், வாங்க, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் சொல்லுவான். ஐயோ வந்துட்டானேன்னு நினைக்க மாட்டான். அப்போது ஆல் தி கேட்ஸ் ஆர் கோயிங் டு ஓப்பன் ஃபார் யூ. ரொம்ப சந்தோஷங்களை தரக்கூடிய அளவில் இருக்கும். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு குறுக்கே வந்து உனக்கு வரமே கொடுத்துட்டு போயிடும் அந்த தெய்வம். அந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிநாதனான சுக்கிரன், அப்புறம் புதன் யார்? வாக்குக்கும் செல்வத்துக்கும் அதிபதியாக உங்களுக்கு வருகிறார். இவரெல்லாம் அங்கே வர்றது வந்து அவ்வளோ சிறப்பு. அதோடு இல்லாமல் பாருங்கள், இந்த 13ஆம் தேதி முதல் பார்த்தா எல்லா கிரகமும் 2ஆம் வீட்டுக்கு போகிறது. சூரியன், புதன், சுக்கிரன் 2ஆம் வீட்டுக்கு போகிறாங்க. குரு உங்களுடைய ராசியில் இருக்கிறார். அப்போ ராசியில் இருக்கும்போது 5ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார். 7 திருமணத்துக்கான வாய்ப்புகள், அதற்கான ஒரு நல்ல பேச்சுவார்த்தைகள், தடைப்பட்ட திருமணங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் ஏற்படுறது. 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது புத்திரன் இதை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் வருது. அதோடு இல்லாமல் சப்போஸ் உங்கள் பையனுக்கு ஆம்பிஷன் இருக்கலாம், எனக்கு மெடிக்கல் சீட் வரணும், என் பையன் ஃபாரின் போகணும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அவனுக்கு ஓப்பன் அவுட் ஆகும். அவர் பார்க்கக்கூடிய இடம் மிக மிக முக்கியமான 9ஆம் இடம், தெய்வ கடாட்சம், அதிர்ஷ்டம். அப்போது இந்த மாதம் தொடங்குவது, இது எப்படி சொல்கிறது, சில ஒரு ஹீரோவெலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கால் மட்டும் வெளியில் வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காமிப்பாங்க, டு கிரியேட் அன் இம்பேக்ட் ஆன் த ஹீரோ. அது மாதிரியான ஒரு ஹீரோ மாதிரி இப்போ நீங்கள் இருக்கீங்க. அவ்வளோ சிறப்புகளை கொண்ட ஒரு மாதமாக இது உங்களுக்கு தொடங்கிறதால எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி வாய்ப்புகள் நிச்சயம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் ஏற்படும். அவங்க எதிர்பார்க்காத இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இடம் கிடைக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸு இப்போ ஏற்படும். ரொம்ப நல்ல ஒரு காலம், வெற்றியை தரக்கூடிய காலம், நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய காலம். இந்த ஒரு காலகட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், வண்டி வாகனங்கள் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வாங்குறதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலம். வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு சிறப்பான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. வெளிநாட்டு பயணங்கள் போகணும்னு நினைக்கும்போது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறார். அதனால் எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லை. ஆனால் வேலை மாற்றம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது மட்டும் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்க. எனக்கு இந்த ஆளை பிடிக்கல, என் மேனேஜரை பிடிக்கல, யாருக்கு தான் மேனேஜரை பிடிக்கும், ஸோ பிடிக்கல, பிரச்சனை பண்ணுறான் இவன், அதனால நான் வேலை பண்ணுறேன், அப்படி ஒரு வேகமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. அது ஏன் எடுக்கிறோம், அது ஒர்த்தா, சரி புதுசாக போகிற இடம் இதை விட பெட்டராக இருக்குமா, இதெல்லாம் யோசித்து நீங்கள் முடிவெடுத்தால் நல்லது. மற்ற விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது, ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.